இல்லை ப்ரோ. Okay, fine. So yeah, hi all. We can start today. So இன்னைக்கு நம்ம டே 24 நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா வெக்டார் டிபிஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாக் நான் ஆல்ரெடி சில ஆன்லைன் ஃபோரம்ஸில் கொடுத்துருக்கேன். பட் ஃபார் யூ பீப்புள் திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் வி கேன் கோ லைக் ஒன் பை ஒன். ஃபைன். ஸோ இன்றைக்கான நோக்கம் என்னது அப்படின்னாக்கா we are having some data. Okay, so say for example இப்போ நம்ம கிட்ட சில ஓலாமா மாடல்ஸ் இல்லை ஓலாமா மாடல்ஸ் லைக் சாட் ஜிபிடி சம்திங் இது இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த மாடல் இவன் வந்து ஒரு ஜென்ரலைஸ்டாக இருக்கக்கூடிய டேட்டா மேலே தான் இதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல் டேட்டா அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். சரியா? ஃபைன். இது இவன் இங்கே ஐ மீன் டெவலப் பண்ணி ஹீஸ் கிவிங் இட் டு தி என்டையர் வேர்ல்டு. ஃபைன். பட் இது நம்மளோட யூஸ் கேஸுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து இதில் என்ன பண்ணுவோம்னாக்கா ஃபைன் டியூனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை நம்ம பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் கேஸ்னால் என்ன அதையே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் ஆர் வாட் எவர், இல்லாட்டினாக்கா லைக் பிளாக் டீட்டெயில்ஸ் ஆர் சம் எனி அதர் ஸ்டஃப். ஓகேங்களா? எனி டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு யூஸராக அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் கிட்ட உங்களோட கொஸ்டின்ஸை நீங்கள் முன் வச்சு அதுக்கான ஆன்சர்ஸை நீங்கள் வாங்க போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது கேள்வி வந்து இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ்குள்ளே போகும்போது அது வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும். ஃபைன். அது எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு ஒரு எண்டு நோக்கம். பட் அதுக்கான முயற்சியில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நகருவோம். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு தி வெக்டார் டிபி. ஸோ இப்போ நம்ம ஜென்ரலாக இருக்கக்கூடிய டிபிஸில் இருக்கு இல்லையா? ஸோ சே லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டிபி அப்படிங்கிற ஒரு டிபி எடுக்கிறேன். ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்க போகுது, அண்ட் தென் நேம் இருக்க போகுது, அண்ட் தென் அட்ரஸ் இருக்க போகுது. ஓகே, சம்திங் லைக் திஸ். ஓகே, ஸோ இல்லாட்டினாக்கா அகைன் இது எல்லாமே எப்படி இருக்குன்னா ரோ பை ரோவாக இருக்கும். ரோ பை ரோ. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு டீட்டெயிலை நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ண முடியும்? எய்தர் யூ கேன் டூ சம் டெக்ஸ்ட் மேட்ச். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் டெக்ஸ்ட்டும் இந்த டிபியில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டும் சேமாக இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா ரெகெக்ஸ் பேட்டர்ன் மேட்ச் ஆகும் பட்சத்தில் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வந்து வெளியே கொடுக்க போகுது. ஓகே, அதுதான் உங்களுக்கு ரிசல்டன் டீட்டெயில்ஸாக இருக்க போகுது. ஃபைன். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சே அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது தாம்பரம் அண்ட் தென் முடிச்சூர், அப்புறம் பல்லாவரம், குரோம்பேட், அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. ஓகே, இங்கே ரெட் கலர் லைட் எரியுது. ஃபைன். ஸோ அந்த மாதிரி இடங்கள் இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி இடங்களில் ஐ வாண்ட் டு கொரி லைக் ஒரு ஜென்ரிக் கொரி மாதிரி நான் போட்டுட்டு நான் அதுலேருந்து நான் டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டேன்னா என்னால் இதில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. பிகாஸ் டிபி சப்போர்ட்ஸ் டெக்ஸ்ட் மேட்சஸ். டெக்ஸ்ட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை அதை அழகாக மேட்ச் பண்ணி யூ ஆர் கோயிங் டு கெட் தி ஆன்சரை தவிர யூ ஓன்ட் பி டீலிங் வித் லைக் எனி அதர் மேட்சஸ் ஆர் லைக் அதர் சர்ச்சஸ். சரி, என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் உங்களால் எந்த இதுலேயுமே யூ கான் டூ செமான்டிக் சர்ச். செமான்டிக் சர்ச். செமான்டிக் சர்ச்னால் என்ன? ஃபஸ்ட் இந்த ரெண்டு வார்த்தைக்கான அர்த்தத்தை நாம் பார்ப்போம். செமான்டிக் அப்படின்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கன்சிடர் ஓகே, நான் இன்றைக்கி எடுத்துக்கக்கூடிய அந்த டிபிஏ நம்ம எடுத்துப்போம். ஐ மீன் அந்த சாம்பிள் எக்ஸாம்பிள்லேயே நான் எடுத்துக்கிறேன். என்னதுன்னா
chroma db is a vector data base அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, this is point number 1. ரெண்டாவது லைன் என்னன்னா my name is Syed Jafar. ஓகே, சொல்லுங்க ஆர். ஓகே, மூணாவது என்னதுன்னா Postgres is a database அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இந்த 3 லைன் இருக்கு, 3 டேட்டா இருக்கு. ஓகே, ஸோ நவ் வாட் ஐ வாண்டட் யூ டு டூ இஸ் இதில் எதெல்லாம் சிமிலர் டு ஈச் அதர். எந்த சென்டென்ஸும் சிமிலர். அண்ட் மேபி இப்போ நான் வந்து என்ன கேட்குறேன்னா இதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் கொடுக்க போறீங்க வச்சுக்கோங்க, P1, இதுக்கு பாயிண்ட் வந்து P2, இதுக்கு பாயிண்ட் P3. அப்போ மேபி நீங்கள் பண்ணிக்கிறீங்களா? நானே ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து கிராஃபிக்கல் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் போட போகிறீங்க, ஐ மீன் இன் ஏ 2D கிராஃப். ஓகே, ஸோ இதில் இப்போ இந்த 3 பாயிண்ட்டு நீங்கள் மார்க் பண்ண போகிறீங்க, P1, P2, P3. நம்ம வந்து இந்த குவாட்ரண்ட்லேயே நம்ம வந்து நம்மளுடைய கவனத்தை செலுத்திக்கலாம். ஃபைன், இப்போ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் மார்க் பண்ணுறேன், P1 அப்படின்னு நான் போட்டேன். ஸோ வேறு எந்த பாயிண்ட் கிட்ட இருக்கலாம்? P2. ஓகே, ஏன் P2 கிட்ட இருக்கலாம்? எப்படி சொல்கிறது, இப்போ அது வெக்டார் டிபின்றதுனால ஸோ நம்ம இந்த டேட்டாவையும் சேவ் பண்ணலாமா தெரியல. ஓகே, ராஜ்கண்ணன் வந்து P3 சொல்லியிருக்காங்க. ஸோ P3 மேபி கிட்ட வரலாம். காரணம் என்னதுன்னா இதுலேயும் டேட்டா பேஸுங்கிற வார்த்தை இருக்குது, இதுலேயும் டேட்டா பேஸுங்கிற வார்த்தை இருக்குது. அண்ட் வெக்டார் இஸ் ஆல்சோ வெக்டார் டிபி அண்ட் தென் Postgres இஸ் ஆல்சோ டிபி. ஸோ தீஸ் 2 ஐட்டம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். அதனால் பக்கத்தில் P3 அப்படிங்கிறது வரலாம். ஓகே, வரும்னு சொல்ல வரலாம். ஸோ அப்போ P2ங்க மேபி ஒரு ஃபார் டிஸ்டன்ஸில் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே வந்து 2 விஷயம் ஒன்று பண்ணுறேன். ஒன்று என்னதுன்னா somehow I'm converting this text into a number. இப்போது இந்த டெக்ஸ்ட் இருக்குங்க இல்லையா, இதை நான் வந்து ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணிடுறேன். this is process number 1. process number 2 என்னதுன்னா அந்த நம்பரை கொண்டு வந்து கிராஃபில் நான் பிளாட் பண்ணிடுறேன் ஆர் லைக் ஐ எம் ஷோரிங் இட் கிராஃப் பிளாட்டிங் அப்படின்னு மாதிரி வச்சுக்கிறேனே. ஓகே, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது 2D அண்ட் தென் 3D. ஓகே, 4Dலாம் நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியாது. பட் இந்த கிராஃபில் உங்களுக்கு என்ன கொண்டு வரலாம், நீங்கள் எத்தனை டைமென்ஷன்ஸ் ஆஃப் டேட்டாவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஒரு நோக்கம். ஃபைன், ஸோ நவ் இப்போ நான் என்ன இடத்துக்கு நான் வரேன்னா என்கிட்ட டேட்டா என்னமோ இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய டேட்டாஸ். ஓகே, இந்த டேட்டாவை நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறேன். டேட்டா டு நம்பரை கன்வெர்ட் பண்ணுறேன். அந்த நம்பர் எனக்கு வெக்டார்ஸாக கன்வெர்ட் ஆகி, ஐ மீன் வெக்டார் டிபியில் ஐ எம் ஸ்டோரிங் இட் லைக் ஏ கிராஃபில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? இதுதான் நம்மளுடைய ஐடியா. ஸோ இது பண்ணுறதுனால எனக்கு என்னடா பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கேன் டூ செமான்டிக் சர்ச் ஆர் சிமிலாரிட்டி சர்ச். ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே செமான்டிக் சர்ச்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து P1 டார்கெட் பண்ணி இஃப் ஐம் ரைட்டிங் சம் query லைக் மேபி டெல் மீ அபவுட் வெக்டார் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னா, ஓகே, என்னுடைய கொரியும்
ஒரு நம்பராக கன்வெர்ட் ஆக போகுது. அந்த நம்பரும் இங்கே போய் ஏதோ ஒரு இடத்துல பிளாட் ஆக போகுது. சே லைக் இட் இஸ் லைக் P4 அப்படின்ட்டு. ஓகே, P4ல் பிளாட் ஆகிட்டு இதுக்கு சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸை ஐடென்டிஃபை பண்ண போகுது. நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஓகே, இதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இட் இஸ் கோயிங் டு கிவ் தி லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ நான் எத்தனை ஒரு 3 பேர் கேட்குறேன்னா 3 பேரை கண்டுபிடிச்சி கொடுக்க போகுது. நான் எத்தனை நம்பர் கேட்குறேன்னா அந்த நம்பர் கண்டுபிடிச்சி இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ தி லிஸ்ட். இப்படி தான் உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமும் ஒர்க் ஆகுது. ஓகே, நீங்கள் ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்டிங்கனாலும் சரி, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்த்தீங்கனாலும் சரி, ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு ஐ மீன் அந்த படத்தோட ஜானருக்கு ஏற்ற மாதிரியே இல்லாட்டினா படத்தோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு கீழே இன்னும் கொஞ்சம் நிறையா படங்கள் ஆர் மூவிஸ் உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு அங்கேயும் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ actually Spotify என்ன algorithm, I mean they have devised their own algorithm like I forgot the name. Actually ANN algorithm use பண்ணி they have created one package. I forgot the name. Spotify ANN algorithm. They had their Anai சொல்லிட்டு ஒரு அல்காரிதம். ஓகே, இது இப்போ ஸ்பாட்டிஃபையோட கிட்டப்பில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் இஃப் யூ வாண்டட் டு கோ ஹெட் அண்ட் நீங்கள் ஒரு ரீட் த்ரூ கொடுக்கணுன்னா நீங்கள் இதுலேருந்து படிக்கலாம். ஸோ இதை அவங்க வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே க்ரியேட் பண்ணது, 11 years ago. ஓகே, ஸோ பட் திஸ் ஒன் ஸ்டில் ஒர்க்ஸ் very well. So still people are using it. If you wanted to try this, like you can go ahead and try. Okay, so அந்த அல்காரிதம் மாதிரியே தான் இந்த வெக்டார் டிபியும் ஒர்க் ஆகும். ஃபைன். ஸோ இப்போ இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் டெல் மீ அபவுட் வெக்டார் டேட்டாபேஸ்ன்னு கேட்டேனாக்கா எனக்கு இந்த P1 and P3 அப்படிங்கிற டேட்டாவும் எனக்கு சேர்ந்து வந்துடும். இது ரெண்டுத்தையுமே கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்க போகுது. ஓகே, என்னுடைய query நான் இப்படி கொடுக்குறேன். இந்த கொரிக்கு ஏற்ற மாதிரி இட் இஸ் கிவிங் மீ தி அதர் பாயிண்ட்ஸ். அதான் ஃப்ளோ ஆர் தி ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் டுகெதர். ஓகே, ஸோ இங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா P1 and P2 P4 இருக்குது. ஓகேயா, ஸோ ஹவு டு ஐ நோ திஸ் பாயிண்ட்ஸ் ஆர் க்ளோசர் டு ஈச் அதர்? இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட் தான் கிட்ட பாயிண்ட்டுன்னு நான் எப்படி சொல்லுவேன்? யோசிக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குற அந்த நம்பர் வேல்யூஸ் ப்ரோ இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டு கிட்டதுன்னா என்ன பண்ணுவீங்க? கால்குலேட் தி டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்குமான டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ மேபி டிஸ்டன்ஸ் இல்லாட்டினாக்கா ஒன் another way is like cosine similarity. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஸோ பேசிக்காக இது என்ன அல்காரிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா KNN அல்காரிதம், K நியரஸ்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் இருக்குது. அந்த அல்காரிதம் மூலியமாக தான் இது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ பட் திஸ் இஸ் தி ஃப்ளோ. இப்போது இந்த வெக்டார் டிபியை நம்மளும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்மளோட யூஸ் கேஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இந்த எம்பெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, ஏதாச்சும் ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் எடுத்துக்கிட்டு அதுக்கிட்ட இந்த டேட்டாவை கொடுத்துட்டு அவன் ஒரு பாயிண்ட் கொடுப்பான். அந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த வெக்டார் டிபியில் நீங்கள் கொடுத்து நீ போட்டு வச்சுக்கோ, நான் திரும்பி ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டேன்னா அது ரிலேட்டடாக ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துக்கொடு அப்படிங்கிறது சொல்கிறது தான் இதனுடைய வேலை. ஓகே, ஸோ தட் இஸ் at the top level known as this vector DBs. and இதனுடைய ஒரு நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் RAG அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ரிட்ரைவல் ஆர்குமெண்ட் ஜென்ரேஷன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரேட்டிவ் ஏஐ ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னாக்கா
இது நீங்கள் பை டிஃபால்ட்டாக டைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரேக்கிங் ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ரேக் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த ரேக்குக்கு தேவையானது இந்த வெக்டார்ஸ் தேவையானது இந்த வெக்டார் டிபி. ஓகே, இதுலேருந்து தான் அது வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு ரேக்கு போகுது. ரேக்லேருந்து தான் நீங்கள் இப்போ கம்பெனிஸ்குள்ளார யூஸ்வலாக கேட்கக்கூடிய விஷயம் என்னதுன்னா, எனக்கு இன்னவுஸாக ஒரு என்னுடைய டாக்குமெண்ட்ஸை நான் கொடுக்க போகிறேன். அதுலேருந்து எனக்கு நான் டாக்குமெண்ட்ஸ் கேள்வி கேட்க போகிறேன். டாக்குமெண்ட்ஸ் எனக்கு பதில் சொல்லணும். இல்லாட்டினா நான் கான்ஃபரன்ஸ் பேஜ் இருக்குது, இல்லாட்டினா டாக்குபீடியா இருக்குது, லைக் வாட் எவர் வேறெவர் யூ மெயின்டைனிங் தி டாக்குமெண்ட்ஸ், அதுக்கிட்ட நான் டேரெக்டாக கேள்வி கேட்க போகிறேன். அந்த கேள்விக்கு அது எனக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே இதன் மூலியமாக தான் சாத்தியமாகுது. ஸோ திஸ் இஸ் தி ஃப்ளோ. Now I have given you a theoretical idea. Now what we can try to do is, நான் லோக்கலில் I have implemented this. Okay, just a one page code. என்னென்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, குரோமா டிபி அப்படிங்கிற ஒன் ஆஃப் தி ஒரு வெக்டார் டிபி இப்போ நல்லா பாப்புலராக இருக்குது. ஸோ குரோமா டிபி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, லைக் யூ கேன் ஆல்சோ ட்ரை திஸ் ஓப்பன் சர்ச். ஓப்பன் சர்ச் இருக்குது, பைன்கோன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் தென் மாடல் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமிக் எம்பட் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி மாடல். இது வந்து உங்களுக்கு ஒலாமா அந்த இதிலே இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கனாலும் இட்ஸ் டோட்டலி ஃபைன். நாமிக் எம்பட் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாடலை நான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆல்சோ விஷ் டு புல் திஸ் மாடல் யூ கேன் புல். ஸோ இது ஒன்று. இல்லை நீங்கள் வந்து கிராக் கிட்டே நீங்கள் போட்டு நீங்கள் கேட்கணுன்னாலும் that is also fine, like whatever works for you, that is totally fine. பட் நான் இது வந்து லோக்கல்லே நான் வச்சுக்கிறதுனால நான் வந்து ஒலாமா வந்து லோக்கலில் எடுத்து போட்டு ஐ ஆம் யூஸிங் இட். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போது என்னுடைய மிஷினில் ஒலாமா லிஸ்ட் என்கிட்ட நாமிக் எம்பட் மாடல் இருக்குது. ஸோ அது வந்து ஓடிட்டு தான் இருக்குது. இட்ஸ் லைக் 274 MB தான் இதோட சைஸே. ஓகே, இந்த லாமா 3.1லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குண்டு சைஸ். Okay, so these are the images that I'm having it currently in my machine. So I have the code as well. So நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, சிம்பிளாக இதான் என்னுடைய டாக்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ சிம்பிளாக ஒரு 4 சென்டென்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன். ஓகே, it can be like, actually it can be like in production it will be like a different paragraphs, but here I just put it like a ஒரு 5 different lines மாதிரி. Python is a programming language, FastAPI is greater, ChromaDB is a vector DB. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ChromaDB கிட்டேருந்து ஒரு கிளைண்ட்டோட ஒரு ஜஸ்ட் ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு, வாட் ஐ எம் டூயிங் இஸ் ஐ எம் கிரியேட்டிங் தி எம்படிங்ஸ். ஓகே, எம்படிங்ஸ் என்ன பண்ணுறேன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லா லிஸ்ட்டையுமே நான் இந்த ஒலாமா எம்பட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். ஸோ அது என்ன பண்ணுன்னா, ஒலாமா அப்படிங்கிற பேக்கேஜ் மூலியமாக என்னோடய லோக்கலில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த நாமிக் எம்பட் டெக்ஸ்ட் அந்த மாடல் கிட்ட என்னுடைய இந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு இட் இஸ் கோயிங் டு கெட் மீ தி எம்படிங். எம்படிங் இங்கே எப்படி இருக்குனாக்கா, இட்ஸ் லைக் எ பாயிண்ட்ஸ். ஓகே, ஸோ எ லிஸ்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வரும்னா, ஃபார் எ சிங்கிள் சென்டென்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு 723 பாயிண்ட்ஸ் கிட்ட வரும். ஓகே, ஃபார் சிங்கிள் லிஸ்ட் ஆஃப் 723 நம்பர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். 723 நம்பர்ஸ்னால் என்னடா அர்த்தம் அப்படின்னா, 723 டைமென்ஷன்ஸ்னு அர்த்தம். ஓகே, இப்போ x, y இப்போ 2 வேல்யூ இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2D, 3 வேல்யூ இருந்துச்சுன்னா 3D. இப்போ அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டு 723 டைமென்ஷன்ஸ்னால் அதெல்லாம் நம்மளால் விஷுவலைஸே பார்க்க முடியாது. பட் இன்சைட் தி மாடல் யூ கேன் ஸ்டோர் இட். இந்த இன்சைட் தி வெக்டர் டிபி யூ கேன் ஆக்சுவலி ஸ்டோர் இட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைக் யூ கேன் ஆல்சோ query it. ஸோ இங்கே நம்ம நாமிக் எம்பட் மாடல் அப்படிங்கிற மாடல் மூலியமாக நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸை இட்ஸ் கோயிங் டு டூ திஸ் எம்படிங். அது மூலியமாக வி ஆர் கெட்டிங் தி பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை இங்கே ரிட்டர்ன் பண்ணுது எம்படிங்ஸ்ன்ட்டு. அந்த எம்படிங்ஸ் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் சிம்பிளாக கலெக்ஷன். ஸோ இந்த ஒலாமா ஆப்ஜெக்டில் நம்ம வந்து அந்த கலெக்ஷன் ஆப்ஜெக்ட் கேரி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் சும்மா டேரெக்டாக போட்டுட்டு அண்ட் தென் ஐ ஜஸ்ட் ஸ்டோரிங் இட், அவ்வளோதான்.
அண்ட் தென் இங்கே நான் வந்து ஜஸ்ட்டு ஆடட் யூஸிங் சும்மா பிரிண்ட் மட்டும் வச்சுக்கிறேன். நவ் வாட் ஐம் டூயிங் இஸ், இங்கே நான் வந்து கொரி கேட்கலாம். டெல் மீ அபவுட் வெக்டர் டேட்டாபேஸ் அப்படின்னு நான் கேட்குறேன்னா எனக்கு என்னென்ன மேபி ஐ வில் புட் லைக் 3 எலமெண்ட்ஸ். ஓகே, ஸோ டாப் 3 என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ Chrome is a vector database, Postgres is a relational database, Python is a programming language அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இதுதான் டாப் 3ல இருக்கக்கூடிய வேல்யூஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்விக்கும் இது எதுக்கெலாம் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ Chrome is a vector database, இங்கே vector databaseங்கிற வார்த்தையே இதில் இருக்குது. ஸோ இட் மே பி லைக் மச் மோர் மேட்சிங் வித் ஈச் அதர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு எது மேட்ச் ஆகுதுன்னா Postgres அப்படிங்கிற இஸ் ரிலேஷன் டேட்டாபேஸ் அப்படிங்கிற விஷயம் மேப் ஆகுது. அதுக்கப்புறமா Python ஃபார் சம் ரீசன் இது மேப் ஆகுது, விச் இஸ் லைக் க்ளோசர் டு தி ஆக்சுவல் பாயிண்ட். ஆக்சுவல் பாயிண்ட் வந்து இதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் பாயிண்ட். இதுதான் நம்மளுடைய ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு வெக்டர் எம்படிங் நீங்கள் வெக்டர் டேட்டாபேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் போகலாம். So this is the simple vector, just a very plain simple vector database implementation. So either ninga or maybe or initial step எடுத்துட்டு you can try out in those areas எப்படிலாம் create பண்ணலாம். And then if you wanted to do a small project in what to say the ஒரு rag மாதிரி implement பண்ணனாலும் உங்களால பண்ண முடியும். இதை நீங்க initial step எடுத்து பண்ணீங்கன்னா. சின்ன புரியல, கேட்கலாமா? ஒரு சின்ன சந்தேகம் ப்ரோ, கேட்கலாம்? சொல்லுங்க. இப்போ லைன் நம்பர் 40ல இந்த கொரின்னு இருக்கு. ஸோ இந்த கொரியில தான் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இந்த 14 நம்பர் லைன்ல இருக்க டாக்குமெண்ட்ல தான் அந்த ஒட்டுமொத்த டாக்குமெண்ட் இருக்கு, அந்த எல்லா டாக்குமெண்ட்டும். ஸோ இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த 5 லைன் தான் இருக்கு. சாரி ப்ரோ, 5 லைன் இருக்கு. இந்த லைன் அதிகப்படுத்தலாம்ல ப்ரோ? இப்போ ஒரு டபுள் கோர்ஸ் ஒன்று வைங்க, இந்த நிறைய லைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இங்க வேற மாதிரி கொஸ்டின் வரும்ல. ஆமா, ரெண்டு மூணு லைன் கேட்டோம், இன்புட் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அது வரப்போகுது. இது வந்து இது 5 இன்புட் தான் ஒர்க் ஆகுங்கலாம் கணக்கு இல்லை. நீங்கள் எவ்வளோ வேணாலும் நிறைய தான் கொடுக்கணும் பை டிஃபால்ட்டாக. இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காண்டி ஒரு 5 காமிச்சிருக்கேன். ஓகே, ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் டேட்டாபேஸ் போடுங்க, ஸ்மால் டேட்டாபேஸ் போடுங்க. இல்ல ப்ரோ, டபுள் கோட்ஸ்ல கேபிட்டல் லெட்டர்லயும் ஒரு டேட்டாபேஸ் எழுதிருங்க, ஸ்மால் லெட்டர்லயும் டேட்டாபேஸ் எழுதிருங்க. டபுள் கோட்ஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் வர்க் ஆகுங்க. அப்படியே, சரி ஓகே. இப்படி தான போட சொல்றீங்க? இல்ல தனியா எழுதுங்க ப்ரோ, கமா போட்டுட்டு டபுள் கோட்ஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ்லயும் டேட்டாபேஸ், அடுத்து இன்னொன்னு தனியா ஸ்மால் லெட்டர்லயும் டேட்டாபேஸ். இது ரிலேட் ஆச்சுன்னா இது வரதான் போகுது. ஓகே, எனக்கு தெரிஞ்சு வராதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு டேட்டாபேஸ் தான், அந்த ஸ்மால் லெட்டர் மட்டும் தான் வந்து கேரக்டர் எடுக்கல. இல்லைங்க, இப்போ அதை மேபி இப்போ நம்ம இங்கே ரிசல்ட் வந்து நம்ம ஒரு 5 கொடுத்தோம், நம்ம எவ்வளோ ரிசல்ட் கேட்குறோங்கிறத பொறுத்து தான் மேபி வரலாம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஓகே, தேங்க்ஸ். நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்க பொறுத்து தான் அது வந்து ரியாக்ட் ஆக போகுது. ஓகே ஓகே. ஓகே, வேறு யாருக்காச்சும் எனி டவுட்ஸ், கொரிஸ்? ஓகே, வேறு எந்த கொரிஸும் இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம நெக்ஸ்ட் செஷன் வந்து இட் வில் பி லைக் மோஸ்ட்லி லைக் லாஸ்ட் செஷன். நம்ம வந்து லாங் செயின் யூஸ் பண்ணி ஒரு இப்போ நம்ம பார்த்தோங்களே இன்றைக்கி வெக்டர் டிபி, இதனுடைய நெக்ஸ்ட் வெர்ஷனான ஒரு பிடிஎஃபை கொடுத்து எப்படி கொரி பண்ணி நம்ம டேட்டா எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ யா, வித் தட் வி கேன் க்ளோஸ் ஃபார் டுடே.
இஃப் ஹேவ் எனி queries you can discuss. இல்லை என்றால் நம் கடையை முடிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். Okay, yeah, thanks all then. Bye, take care.